ஸோ, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணது வெப் டிசைன்ல ஒரு பிரான்ச் மாஸ்டர் பிரான்ச்ச கிரியேட் பண்ணோம். கிட் பேஷ்லேருந்து ஒரு ஃபைல மூவ் பண்ணி, நம்ம அந்த மாஸ்டர் பிரான்ச்ல எப்படி வந்து அப்லோட் பண்ணணுன்றத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, கிட் பேஷ் மூலியமாவே வந்து என்ன பண்ண போறோம், ஒரு இங்க கிரியேட் பண்ற அந்த மெயின் பிரான்ச்ச அங்க கிரியேட் பண்ணி, அது மூலியமா ஒரு ஃபைல் எப்படி அப்லோட் பண்ணணுன்றத நம்ம பார்க்குறோம். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ரெபாசிட்டரி ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ, அந்த ரெபாசிட்டரியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ஒரு டெஸ்ட்ன்னு நான் குடுத்துருக்கிறேன். டெஸ்ட். ஸோ டெஸ்ட்ன்னு கொடுத்து அந்த ரெபாசிட்டரியை வந்து நான் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நீங்கள் எக்ஸிஸ்டிங் அப்லோட் ஃபைல் எதுனா வேணும்னா, இங்கே நம்ம ட்ராக் பண்ணி பண்ணிக்கலாம் GUI பே. பட் நாம் என்ன பண்ண போகிறோம் வந்து ஒரு கிட் பேஷ் மெத்தட் மூலிமா நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இப்போ இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம்னா, கிட் பேஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கிட் பேஷில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபைல்ஸ் நம்ம கிரியேட் பண்ண முடியாது டைரெக்டாகவே. ஸோ அதுக்காக நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்ற ஒரு டூலை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டூல் மூலியமாவும் போய் என்ன பண்ணால் நம்ம எல்லா கமாண்டும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் நம்ம பிகினிங்லேயே போட்டிருப்போம். இப்போ இது நம்ம ஒரு கிட்டப்பை பற்றி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து 2 டூல் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிட் பேஷ் என்ற ஒரு சாஃப்ட்வேர், இன்னொன்று விஷுவல் ஸ்டுடியோ ஒரு சாஃப்ட்வேர். விஷுவல் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, மாடிஃபிகேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம அந்த கிட் பேஷ்ன்ற விஷுவல் ஸ்டுடியோன்ற ஒரு டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் அந்த டெஸ்ட்னு ஒரு ஃபைலை நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டோன்ட் சேவ். நான் அந்த டெஸ்ட்ன்ற ஒரு ஃபோல்டர் இப்போ இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் பாருங்கள் 4 ஃபைலும் இங்கே வந்துட்டுருக்கு. ஸோ 4 ஃபைலுமே வந்துடுச்சு. 4 ஃபைலுமே வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், கோ டு டெர்மினல் போகிறேன். ஸோ டெர்மினல் போகும்போது இப்போ நியூ டெர்மினல் வந்துச்சு. இப்போ நியூ டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 4 ஃபைல் இங்கே இருக்குது. 4 ஃபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ஒரு மெயின் ஒரு பிரான்ச்சை வந்து இங்கே கிரியேட் பண்ணி, இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக வந்து அங்கே புஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆஸ் இட் இஸ் நம்ம எப்படி பண்ணணுமோ அதே தான். இப்போ வந்து ஒரு ரெபாசிட்டரி, ஒரு லோக்கல் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறோம். கிட் இனிட் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஃபைல் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ கிட் ஆட். ஸோ இப்போ எல்லா ஃபைலும் நமக்கு எதுனா ஆட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு வந்து இந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட் பேஷ்ல அந்த மாதிரி கிடைக்காது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபைலை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இண்டெக்ஸ் ஆடட் அப்படின்னு வருது. இப்போ நீங்கள் ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுங்களேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணலாம். டெஸ்ட்டு 5.txt. ஸோ இப்போ இந்த ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைலை கிரியேட் பண்ணோன்னே எனக்கு என்ன வரும் பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா யூ வருது. ஏன்னா இது அன்ட்ராக்கபிள். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணும்போதோ 4 ஃபைல் மட்டும் தான் இருந்தது. இப்போ இது நியூ ஃபைலை கிரியேட் பண்ணும்போது நான் இப்போ வந்து அன்ட்ராக்கபிள் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இதில் வந்து ஸ்டேட்டஸ் போட்டு செக் பண்ணி பாருங்கள். கிட் ஸ்டேட்டஸ் போட்டு செக் பண்ணிங்கன்னா 4 ஃபைல் வந்து ரெடியாக இருக்குது. ஆனால் 5வது ஒரு ஃபைல் வந்து நமக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ராக்கபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரல. ஸோ அப்போ ட்ராக் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஃபைலை வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், கிட் ஆட் டாட் வச்சா மொத்த ஃபைல் ஆட் ஆகும். இப்போ நீங்கள் டாட் வச்சாலும் ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஒன்ஸ் வந்து ட்ராக் ஆகிடுச்சுனாவே வந்து திரும்ப அதே வந்து ரீகாப்பிலாம் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று நீங்கள் அப்படியும் கொடுக்கலாம், இல்லைனா வந்து ஃபைல் நேம் கொடுத்து என்ன பண்ணலாம், டைரெக்டாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் நேம் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போது கிட் ஸ்டேட்டஸ் போட்டு செக் பண்ணிங்கன்னா 5 ஃபைலுமே எனக்கு ட்ராக்கபிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், பிரான்ச் இப்போ வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிரான்ச் தான் வந்து எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் பிரான்ச் வந்து நம்ம இங்கே ஷோ பண்ணுறாங்க பாரு, ஆன் பிரான்ச் வந்து மாஸ்டர் தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது தெரியுது ஆன் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் தான் இருக்குது. பட் இந்த மாஸ்டர் வச்சு நம்ம மூவ் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே இருக்கிற நமக்கு மெயின் பிரான்ச். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே நம்ம மெயின்னு மாற்றணும். ஸோ மெயின்னு மாற்றுறதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா, இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே நம்ம இங்கேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ வந்து ஆட் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கமாண்டை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு எடுத்து வந்து என்னோட கோடில் இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி, கமிட். ஸோ இப்போ எனக்கு 5 ஃபைலுமே வந்து நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட ஐடி கீப் பண்ணதுக்கு முன்னாடி இப்போ வந்து பிரான்ச் வந்து நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம், மாஸ்டர் தான் பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாஸ்டர் தான் வந்து தெரிஞ்சது. நான் பிரான்ச் வந்து இப்போ மாஸ்டர் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த மாஸ்டர்ன்ற பிரான்ச்சை நான் மெயின்னு மாற்றணும்.
ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா git branch -m main. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், git branch -m main கொடுத்து என்டர் அடிச்சுன்னா இப்போ வந்து நான் மெயினுக்கு மாறிட்டுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் போட்டு கிட்டு பிரான்ச்சுன்னு போட்டு நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன பிரான்ச்சில் இருக்குது அப்படின்னு. இப்போ மெயின் பிரான்ச்சுக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்து கமாண்ட். அப்போது ரிமோட் ரெபாசிட்டரி ஆட் பண்ணணும். இப்போ ரிமோட் ரெபாசிட்டரி நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளோட URL. ஸோ ஆஸ் இட் இஸ் நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி தான் git remote add origin நம்மளோட URL. ஸோ அந்த URL வந்து என்ன பண்ணுறேன், இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன், என்டர். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், புஷ் பண்ண போகிறோம். நீங்கள் டைப்பும் பண்ணலாம், இது மாதிரி காப்பி பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, எல்லாம் ஒன்று தான். இப்போ நான் புஷ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு புஷ் பண்ண உடனே என்ன ஆகும், ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபைலோட அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ மெயின் பிரான்ச்சுக்கு எனக்கு என்ன பண்ணுவோம், எல்லா ஃபைலும் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ரெபாசிட்டரி தான் இல்லையா, இதுதான் ரெபாசிட்டரி. ஸோ இப்போ இந்த ரெபாசிட்டரியில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணோடனே நமக்கு அங்கே கிரியேட் பண்ண அஞ்சு ஃபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் மூலிமா நம்ம மெயின் பிரான்ச்சை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ரிமோட் ரெபாசிட்டரி யூஸ் பண்ணி அந்த ஃபைலை இங்கே வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ இது வந்து இன்னொரு மெத்தட். ஸோ நம்ம 2 மெத்தட் பார்த்துருக்கோம். ஒரு மெத்தட் வந்து கிட்டப்பில் போய் மாஸ்டர் ஒரு பிரான்ச்சை கிரியேட் பண்ணி ஃபைல் அப்லோட் பண்ணுறது. இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் மூலிமாவே வந்து மெயின் ஒரு பிரான்ச்சை சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமாண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன கமாண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபைலை வந்து மல்டிபிள் பிரான்ச் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.